இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் சிறந்த நாள், ஆசீர்வாதத்தின் நாள். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்து முடித்த காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவை நமக்கு என்ன வேணும் என்பதை நன்றாய் அறிந்து ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எப்படி இருக்கு? ஞானஸ்தானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் மரித்தோம், இயேசுவோடு கூட நீங்களும் நானும் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறோம். அவருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நம்ம பங்குள்ளவர்களாக பார்ட்னர்ஸாக மாறிட்டோம். அப்போ பங்குதாரராக பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், என்ன ஒரு ஆதாயம் அப்படின்னா, ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் அதனுடைய ரிவார்ட்ஸுக்கு அவங்க பங்கு உள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். நீங்களும் நானும் மரிக்கல, ஆனால் ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். அதனால நமக்கு என்ன நடந்திருக்கு, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா, தேவன் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அதை விசுவாசிக்கிறது நிமித்தமாக நமக்கும் புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் நீங்களும் நானும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆயிருக்கோம், உள்ள பிரவேசித்திருக்கிறோம். அந்த புதிய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு புதிதாக இருக்கிறது. பழைய காரியங்கள் எதுவும் நம்மளுக்கு நேரிடுகிறது கிடையாது. அவருடைய மரணத்தின் மூலமாக நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், சாபங்கள், பழைய சுவாபங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனுக்குள்ள இருக்கிற புதிய ஜீவன், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், இரக்கம், அன்பு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில துவங்கப்பட்டு இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதன் நிமித்தமாக நீங்களும் நானும் மரணத்தை பார்க்காமலே அந்த மரணத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவின் மரணம் ஒரு ஆசீர்வாதம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருடைய வல்லமைக்கு நம் பங்குள்ளவர்களாக மாறிட்டோம். ஸோ நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது புதிய வாழ்க்கையில். பழைய மனிதனையும் பழைய சுவாபத்தையும் நம்ம திரும்ப கொண்டு வரக்கூடாது, திரும்ப உயிர்ப்பிக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்துவின் ஜீவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சுவாபங்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாள். இந்த நாளில் ஆண்டவர் நன்றி செலுத்தி அவரை வாழ்த்தி உயர்த்துங்கள். அவருடைய புதிய வாழ்க்கையில் வாழும்படிக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.